நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்னூலில் மாணவர் குறித்த 2 நூற்பாக்கள் தான். அதுல முதலாவது நூற்பா பார்த்தீங்கன்னா மாணாக்கர்களின் வகைகளை குறிப்பிடக்கூடிய ஒரு நூற்பா. 2வது நூற்பா பார்த்தீங்கன்னா மாணாக்கர் ஆகாதவருக்கான நூற்பா. மாணவர்களுக்கான வகைகள் என்னங்கிறத தான் நான் முதல்ல இந்த அடிப்படையில் உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கேன். அதாவது மாணாக்கர்கள் 3 வகைகளாக நன்னூலார் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, முதல்ல தலை மாணாக்கர், இடை மாணாக்கர், 3வது கடை மாணாக்கர். இந்த 3 வகையிலாக மாணாக்கர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவநந்தி முனிவர் அவர்கள் நன்னூல்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு அருமையான சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாணாக்கர்களுக்கு அருமையான உவமைகளை கொடுத்திருக்கிறாரு. அதுலதான் அங்க நன்னூல்ல பவநந்தி முனிவர் அவர்களின் சிறப்பு தனித்துவமாக தெரிகிறது. சரி, அந்த அடிப்படையில பார்க்கும்போது முதல் மாணாக்கர் என்று சொல்லக்கூடிய தலை மாணாக்கருக்கு என்ன உவமையை சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னப்பறவையையும் பசுவையும் சொல்லியிருக்கிறாரு. அன்னப்பறவை என்ன பண்ணும்? பாலையும் நீரையும் கலந்து வச்சா தனக்கு தேவையான பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த நீரை விட்டுரும். அது மாதிரிதான் தலை மாணாக்கன் என்பவன், முதல் மாணவன் என்பவன் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது தனக்கு தேவையானவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்வான், தேவையில்லாதவற்றை நீக்கிவிடுவான் என்ற பொருளை தருகிறது. அதே போல பசு என்பது தனக்கு கிடைச்ச நல்ல மேய்ச்சல் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு மேய்ந்த பிறகு மாலை பொழுதுல மீண்டும் அதை அசை போட்டு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மாணவர். இது பசுமையினுடைய இயல்பு இல்லையா? புள்ளையெல்லாம் மேய்ந்து எங்க பசுமை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி திரிந்து மேய்ந்து பிறகு ஒரு இடத்திலே அமர்ந்து தான் மேய்ந்த புள்ளையெல்லாம் மீண்டும் மறுபடியும் அதை அசை போட்டு பார்க்கும். அந்த மாதிரி தான் தலைமாணாக்கன் என்பவன் ஆசிரியர் கூறியவற்றையெல்லாம் கேட்டு உள்ளத்தில் இருந்து மீண்டும் அதை என்ன பண்ணுவான்? நினைவு கூர்ந்து பார்ப்பான். அந்த அடிப்படையில தலைமாணாக்கருக்கு அன்னம், பசு என்று 2 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா இடை மாணாக்கர்னா அந்த மாணவன் தலை மாணவர்லயும் சேர மாட்டான், கடை மாணவர்லயும் சேர மாட்டான். ஆங்கிலத்தில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிடிலா இடையில நிற்கக்கூடிய மாணவன், என்ன கொடுப்போமோ அதை ஏத்துக்கக்கூடிய மனோபாவம். அந்த மாணவனை இந்த 2 உவமைகளோட ஒப்பிட்டு சொல்றாரு பவநந்தி முனிவர். ஒன்று மண்ணு, இன்னொன்னு கிளி. இது 2மே என்ன பண்ணும்? இந்த மண்ணும் கிளியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணை நம்ம பிசைந்து எந்த ஷேப்புக்கு, எந்த வடிவத்துக்கு பிடிக்கிறோமோ அந்த வடிவத்துலதான் அந்த மண் இருக்கும். அது மாதிரிதான் இந்த இடைமாணவன் என்பவனும் நம்ம என்ன சொல்றோமோ அதோட அப்படியே நிற்பான். அதை தாண்டி மேலையும் போக மாட்டான், கீழேயும் இறங்க மாட்டான். அது மாதிரி அந்த மண் எப்படி பிடித்த மண், நம்ம பிள்ளையார் உருவம் பிடிச்சோன்னா பிள்ளையார் தான் வரும், உருண்டை உருவம் பிடிச்சோன்னா உருண்டையா தான் வரும். அப்போ அது மாதிரிதான் அந்த இடைமானவனும். அடுத்தது 2வது உவமை பாத்தீங்கன்னா கிளி என்ன பண்ணும்? கிளியினுடைய இயல்பு என்ன? நம்ம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லும், சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் இந்த இடைமாணாக்கன் ஆசிரியர் என்ன கற்று தருகிறாரோ, என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லுவான். அதை தாண்டி சிந்தனையும் என்பதும் அவங்ககிட்ட இருக்காது. எனவே இந்த இடைமாணாக்கருக்கு மண் என்பதும் கிளி என்பதும் உவமையாக கூறப்பட்டிருக்கிறது. 3வதாக பார்க்கும்போது கடை மாணாக்கர்னா மற்ற 2 மாணவர்கள் இருந்து 3வது லாஸ்டா இருக்கக்கூடிய கடைகோடி மாணவர். அவங்க ரொம்ப மல்லு கட்டி தான் அவங்கள படிக்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட மாணாக்கரை கடை மாணாக்கர். அறிவுல ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்கள தலை மாணாக்கர்னு சொல்றோம். கொஞ்சம் மீடியேட்டரா இடைப்பட்ட நிலையில இருக்கிறவங்கள, நடுநிலையில இருக்கிறவங்களை இடைமாணாக்கர்னு சொல்றோம். இது 2த்துக்கும் கீழே இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? கடை மாணாக்கர் அப்படின்னு சொல்றோம். இந்த கடை மாணாக்கருக்கு உவமைகள் பாருங்க, 4 உவமைகளை கொடுத்திருக்கிறாரு நம்ம பவநந்தி முனிவர் அவர்கள். என்னென்ன? இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி. இதுல இந்த 4 உவமையில நமக்கு ஆடு தெரியும், எருமை தெரியும். இந்த 2 சொல் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இல்லிக்குடம் என்பது ஓட்டைக்குடம்னு சொல்லுவோம் இல்லையா? அது. ஆடுங்கிறது தெரியும், எருமைன்றதும் நமக்கு தெரியும். நெய்யரின்னா பன்னாடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. இந்த 4 உவமைகளையும்
ஏன் கடைமாணாக்கருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு, ஓமையா கொண்டு வந்திருக்காருன்னா, இல்லிக்குடத்தினுடைய இயல்பு என்னன்னா, நீங்க தண்ணி ஊத்த ஊத்த நீங்க மேல ஊத்த அது கீழே போய்கிட்டே இருக்கும், ஒழுகிட்டே இருக்கும். அது போலதான் கடைமானவன் என்பவன் நீங்க எவ்வளோ கொடுத்தாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவான். எனவே இந்த இல்லிக்குடம் என்று சொல்லக்கூடிய ஓட்டை குடத்திற்கு கடைமாணாக்கனை ஒப்பிட்டு பேசுகிறார். அடுத்து ஆடு. ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல மரத்துல செடி அது கிளை தொங்கிட்டு இருக்குது அப்படின்னா அது நிறைய இலை இருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு ஒரு முறையாவே அது மேயாது. கீழே கொஞ்சம் கடிக்கும், திரும்ப எட்டி மேலே கொஞ்சம் கடிக்கும். அந்த மாதிரி நுனிப்புள் மேய்வது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுனியை மட்டும் கடிச்சிட்டு கடிச்சிட்டு விட்டுரும், ஒரு இலையும் முழுசா அதை சாப்பிடாது. அது மாதிரிதான் கடைமாணவன் என்பவன் ஒரு முறையாக ஆழ்ந்து முழுமையாக எதையுமே படிக்க மாட்டான். இங்க ஒண்ணு படிப்பான், ஐயோ இது கஷ்டமா இருக்குதுன்னு திரும்ப மேல ஒண்ணுத்துக்கு போகும். எந்த நூற்பாவையும் முழுமையாக படிக்காம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அந்த மாதிரி ஆடு மேயிற மாதிரி ஆடு மேயக்கூடிய இயல்பை இந்த கடைமாணக்கனுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல எருமை. எருமை என்ன பண்ணும்னா, நீர் குடிக்கும் போது அதனுடைய இயல்பு, அந்த குட்டையில தண்ணி தெளிஞ்சிருக்கும், ஆனா அது இறங்கி அந்த குளத்துல இருக்கக்கூடிய நீரை ஒரு கலக்கி பிறகுதான் அது நீரை அருந்தும். அது மாதிரிதான் கடைமாணாக்கன் என்பவனும் ஆசிரியர் கொடுக்கறது அப்படியே ஏத்துக்கிற மனோபாவம் இருக்காது. அவனுக்கு புரிந்தும் புரியாம இருக்கக்கூடிய அந்த நிலையில ஆசிரியரையும் கேள்வி கேட்டு ஒரு கலக்கி கடைசியில அவன் எதையுமே ஏற்றுக்கொள்ளாம கலங்கிய நிலையில் தான் அந்த அறிவை பெறுவான். எனவே எருமையின் செயல்பாட்டோடு அந்த கடைமாணவனுடைய அறிவு திறத்தை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அடுத்து நான்காவதா நெய்யரி. நெய்யரி என்பது பன்னாடை. நம்ம இந்த பனங்கல்லை எல்லாம் வடிகட்டுவதற்கு அந்த பன்னாடையை பயன்படுத்துவாங்க. அந்த பன்னாடை என்பது சிறப்பான ஒரு செயலை செய்யக்கூடியது. என்னன்னா, நல்லதையெல்லாம் கீழே அனுப்பிட்டு கெட்டதை மட்டும் தாங்கிட்ட வச்சுக்கும். அந்த மாதிரி தான் கடைமாணாக்கன் என்ன பண்ணுவான், நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு எது தேவையில்லையோ அதை தான் அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய மனசுல நிலைநிறுத்துவான். தேவையில்லாத மேலதான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான், ஈடுபாடு செலுத்துவான். அப்படிப்பட்ட மாணவனை நாம் கடைமாணாக்கன் என்கிறோம். எனவே இந்த இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி என்று சொல்லக்கூடிய 4 செயல்பாட்டோடு நம்ம கடைமாணவனுடைய அறிவு திறத்தை இந்த இடத்துல பவனந்தி முனிவர் அவர்கள் மிக அழகாக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறார். அதே போல இங்க ஒண்ணு கவனிங்களேன், தலைமாணாக்கருக்கும் 2 உவமை தான், இடைமாணாக்கருக்கும் 2 உவமை தான். ஆனா கடைமாணாக்கருக்கு மட்டும் பாருங்க 4 உவமைகள் வருது. இந்த ஒரு அடையாளத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசுனதுக்கான நூற்பாதான் பாருங்க, என்னன்னு பாருங்க. அன்னம் ஆவே மண்ணொடு கிளியே, இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி, அன்னர் தலை இடை கடை மாணாக்கர். இப்படிப்பட்டவங்க தான் தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த தலைமாணவர் முதல் 2 பொறுத்துங்க. இங்க 1 போட்டு இது 1 இது 1. தலைமாணாக்கர்னா அன்னத்திற்கும் ஆ என்றால் பசுவிற்கும் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. 2வது பாருங்க, இடைமாணாக்கருக்கு மண்ணோடு கிளி. இந்த 2ம் இடைமாணாக்கருக்கு, மண்ணும் கிளியும். 3வதா பாத்தீங்கன்னா கடைமாணாக்கர், கடைசி அதாவது அறிவுத்திறத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இந்த 4ம் 2வது வரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இல்லிக்குடம் என்று சொல்லக்கூடிய ஓட்டக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி என்று சொல்லக்கூடிய பன்னாடு, இது 4ம் கடைமாணாக்கருக்கு. இந்த முறை இதுல அடங்கியிருக்கிறது. இதை நீங்க ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி கூட எப்பயுமே நூற்பாக்கான அடையாளம் என்னன்னா, தலைமாணாக்கர்னு சொல்லிட்டு ஆர்டரா இங்க சொல்லிட்டு இங்க தலைன்னு வராது. இதுக்கான விஷயத்த முன்னாடி சொல்லிட்டு கடைசியில 3ஐயும் தொகுத்து சொல்ற ஒரு பண்போடு இடம்பெற்றிருப்பதுதான் நம்மளுடைய நூற்பாக்கான சூத்திரத்துக்கான அளவு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாணாக்கர் ஆகாதவருக்கான நூற்பாவை நம்ம பார்க்கணும். சரி, மாணவர்கள் மொத்தம் 6 வகை இருக்கக்கூடிய மாணவர்கள்னு பார்த்தோம். யாருக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் பாடம் கற்பிக்க முடியும் அப்படின்னா, தன்மகன், ஆசான் மகன், மண்மகன், பொருள் நனி கொடுப்போன், அடுத்து வழிபடுவோன், உரை கோளாளன். இதுல தன்மகன் என்றால் ஆசிரியனுடைய மகன், ஆசான் மகன் என்றால் குருவினுடைய மகன், மண்மகன் என்றால் மன்னனுடைய மகன், பொருள் நனி கொடுப்போன் அப்படின்னு சொன்னா
அதிகமான பொருளை கொடுக்கக்கூடியவன் யாரோ அவனுடைய மகனுக்கு பாடம் கற்பிக்க முடியும். அடுத்து வழிபடுவோன்னா தன்னை வழிபடக்கூடியவனுடைய அந்த மாணவனுக்கு பாடம் கற்பிக்க முடியும். அடுத்து உரை கோலாளன், மாணவனுக்கு பாருங்க, கேட்கக்கூடிய ஆசிரியர் பாடம் நடத்துகின்றதை கேட்கக்கூடிய மாணவனுக்கு என்ன அழகான சொல் பாருங்க, உரை கோலாளன். எடுத்து உரைக்கக்கூடியதை கொள்ளக்கூடியவன், அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதனால உரைக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் மாணவன், ஆதலால் உரை கோலாளன். ஆசிரியர் நடத்துறதை ஏத்துக்கக்கூடிய மனோபாவம் உள்ளவனுக்கும் இந்த 6 வகையிலான மாணவர்களுக்கு பாடம் ஆசிரியர் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின நூற்பால நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ மாணாக்கர் ஆகாதவர் யாரு? இவங்கெல்லாம் மாணவர்கள் ஆவதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாரு? ஏறக்குறைய பாருங்க 15. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கம்மியா தான் இருக்கு, கெட்ட விஷயத்துக்கு மட்டும் பாருங்க உமைகளோ எடுத்துக்காட்டுகளோ அதிகமா இருக்குது, செயல்பாடுகளும் அதிகமா இருக்குது. மாணவர் ஆகாதவர் யார் யாரு? அவங்களுக்கான 15 செயல்பாடுகள் இங்க நன்னூலார் பவனந்தி முனிவர் அவர்கள் அழகா கொடுத்திருக்கிறாரு. அதை நூற்பவனை வாசிச்சுட்டு விளக்கம் சொல்றேன் பாருங்க. களி, மடி, மானி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், துயில்வோன், மந்தன், 90க்கு 5, தடுமாறு உலத்தன், தருகனன், பாவி, படிரன், இன்னோர்க்கு பகரார் நூலே என்று இந்த 15 செயல்பாடுகள், இன்னோர்க்கு அப்படின்னா இந்த 15 பேருக்கும் பகரார் நூலே எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் மாணவர்களிடத்துல கேட்க கொள்ளக்கூடிய ஆற்றலும் அவர்களிடத்துல இல்லை. இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஆசிரியர் நூலும் பகர முடியாது, எடுத்து சொல்லவும் முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல என்னன்னு பார்த்துடலாமாங்க. களி என்றால் கல்லுண்ட மயக்கத்துல இருக்கக்கூடிய, கல் உண்ணக்கூடிய அந்த மாணவனுக்கு நம்மால் பாடம் நடத்த முடியாது, அவன் மாணவன் ஆவதற்கும் தகுதி இல்லை. மடி, மடி என்றால் சோம்பேறித்தனம் உடையவனுக்கு. அதே போல மானி, மானி என்றால் அகங்காரம், தான் என்கிற அகந்தை உடையவனுக்கு. காமி அப்படின்னா காமுகன், அவனுக்கு பாடம் எடுக்க முடியாது, அவன் மாணவன் ஆவதற்கு தகுதி இல்லை. கல்வன், கல்வன்னா திருடன், திருட்டு பையனுக்கும் நம்ம பாடம் நடத்த முடியாது. பிணியன், பிணியன் என்றால் அடிக்கடி எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோய் உடையவனுக்கு எப்ப பாரு அவனுக்கு பாடத்தின் மீது கவனம் இருக்காது, அதனால அவனும் மாணவர் ஆவதற்கு தகுதி இல்லைங்கிறார். அடுத்து ஏழை, ஏழைக்கும் நம்ம பாடம் சொல்லித்தர முடியாது. அடுத்து பிணக்கன், பிணக்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாறுபட்ட எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவன். பிணக்கன் என்பது மாறுபட்ட எண்ணத்தை உடையவன், கோச்சுக்கிறவன். சினத்தன் அப்படின்னா கோபப்படக்கூடியவன். அடுத்தது துயில்வோன், துயில்வோன்னா பாடம் நடத்தும் போதே தூங்கிட்டு இருப்பான் பாருங்க, அப்படிப்பட்டவனுக்கும் நாம் பாடம் நடத்த முடியாத, அவன் தூக்கத்திலே இருக்கிறவன் மாணவன் ஆவதற்குரிய தகுதி இல்லை. மந்தன், மந்த புத்தி உடையவன். அடுத்து 90க்கு 5 தடுமாறு உள்ளத்தன். 90க்கு 5னா பழமையான நூல்களை பார்த்து, இலக்கண நூல்களை பார்த்து, சங்க இலக்கியங்களை பார்த்து, இப்படி பழமையான நூல்களை பார்த்து தடுமாறக்கூடியவனை, பயப்படக்கூடிய உள்ளமுடையவனுக்கு நம்ம பாடம் கற்பிக்கவும் முடியாது, அவர் மாணவர் ஆவதற்கு தகுதியும் இல்லை என்கிறார் பவனந்தியார். அடுத்து தருகனன், தருகன்னா என்னது? விவாதம், வீண் விவாதம், ஆர்குமெண்ட், தேவையில்லாத விவாதங்களை முன் வச்சு ஆர்குமெண்ட் பண்றது, அவனும் சிறந்த மாணவனுக்கு அழகில்லை. பாவி, பாவின்னா அறியாத்தனம், ஐயப்பாடு உடையவன், சந்தேகம் உடையவன், அவனுக்கும் நம்ம பாட கற்பிக்க முடியாது. நிறைவா 15வது படிரன், படிரன்னா பொய் பேசக்கூடியவன். இப்படியான இந்த 15 நான் மீண்டும் ஒரு முறை சொல்ற பாருங்க. 1வது கல் உண்டு மயங்கக்கூடியவன், 2வது சோம்பேறித்தனமுடையவன், 3வது மானமிக அகந்தை உடையவன், அடுத்து காமுகன், அடுத்து திருடன், அடுத்து பிணியன் நோய் உடையவன், அடுத்து ஏழை, பிணக்கன் அதாவது மாறுபட்ட எண்ணத்தை கொண்டிருப்பவன், கோபத்தை உடையவன், துயில்வோன், இந்த இடத்துல ஏழை என்பது வறுமை நிலையை சுட்டக்கூடியது. துயில்வோன் தூக்கத்திலே இருக்கக்கூடியவன், மந்த புத்தி உடையவன், பழைய நூல்களை கண்டு அஞ்சக்கூடிய உள்ளம் கொண்டவன், அடுத்து விவாதத்தில் ஈடுபடக்கூடியவன், ஐயம் சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவன், பொய் பேசக்கூடியவன் என்று இந்த 15 செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவன் ஒருபோதும் மாணவர் ஆவதற்கு தகுதியே இல்லை என்று நன்னூலார் குறிப்பிடுகிறார். இப்படி இந்த மாணவருக்கான வகைகள்,
அடுத்தது மாணவர் யார் யார் என்னென்ன எந்தெந்த வகையில் இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் ஆகலாம், அந்த மாணவர்கள்ல எத்தனை வகை இருக்கு, அதுல மாணவர் ஆகாதவருக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த 3 தகவலை இன்றைய காணொலியில நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த காணொலி